இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை பொழுதிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஆராதிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாருங்கள், ஆராதிப்போம். ஒருபோதும் உம்மை பிரியாமல் இருக்க ஒரு வரம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அவருடைய அன்பில், இறை அன்பில் நிலைத்திருக்க எனக்கு ஒரு வரம் தாங்கப்பா. சாலமோன் கேட்பார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்பார். அது மாதிரி இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட உங்களை விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுங்கப்பான்னு கேட்கலாமா? ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், 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 வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும், 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 வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், வேண்டும், வேண்டும். ஆமாண்டவரே, ஒருபோதும் உன்னை பிரியாமல் இருக்க, உம்மை பிரிந்து வாழ முடியாதப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதப்பான்னு சொல்லி, நீங்கள் தான்ப்பா எனக்கு அப்பா அம்மா எல்லாம். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்க வந்த தேவனே, எனவே நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் இருக்க வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை நீ அழைத்தாய். ஏன் ஆண்டவர் இதோ சொல்லுகிறார். ஏசாயா 49:16 வாசித்து பாருங்கள். இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கின்றன. இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஆமாண்டவரே, உன் கையில் என்னை நீ பொறித்தாய். ஏன் பொறித்தாய்? பெயர் சொல்லி அன்பாய் என்னை நீர் அழைத்தீர் ஆண்டவரே. உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவென்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும்
ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும் 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 வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் நின்றாய் நிதம். என் பாதை முன்னே நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும் 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 வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும் வேண்டும் வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் 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 உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும் 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 வேண்டும். நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பிரியாத நிலையான உறவை நீங்கள் தந்திருக்கீங்கப்பா. நீங்கள் நினச்சா ஆசீர்வாதம் தான், நீங்கள் மறந்தா நான் எங்கப்பா போவேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கேட்கிற ஒரு பிள்ளைகளையும் வழிநடத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.